பள்ளி தலைமை ஆசிரியருக்கும் இருபால் ஆசிரியர்களுக்கும் மாணவ கண்மைகளுக்கும் என் காலை முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரும்பாலும் ஆசிரியர் உரைங்கிறது காலை நேரத்தில் மாணவர்களுக்கு உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறதுக்காக சொல்லக்கூடிய உரை. அதில் புது புது விஷயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். அது எங்களுடைய பணி. ஒரு மிகப்பெரிய ஓவியன் இருந்தான், நல்லா படம் வரைவான், எந்த படத்தை பார்த்தாலும் அப்படியே வரைஞ்சிருவான். ரோட்டில் படம் வரைவான், நிறைய பேர் காசு போடுவாங்க. ஆனால் வறுமை, பெரும்பாலும் ஓவியனால வறுமை தானே இருக்கும். நானும் அதில் ஒரு ஆள் தான். இப்போ இந்த தொழிலை வச்சுட்டு என்ன செய்யறதுன்னு அவர் மனைவி எல்லாம் கேட்குறாங்க. இதை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது, காலகாலத்துக்கும் இப்படி தான் ஓடும், ஒரு முன்னேற்றமும் இல்லை, பொம்பளை பிள்ளைங்க இருக்குது, படிக்க வைக்கணும், ஏதாவது ஒரு வேலைக்கு போங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு அந்த மாதிரி சூழ்நிலை நடந்தது. இப்போ சோப்பு கம்பெனியில் ஒரு விளம்பரம் வருது, இங்கே சோப்பு விற்கிறதுக்கு ஆள் வேணும் அப்படின்னு உடனே ஒரு அப்ளிகேஷன் போட்டு நேராக சோப்பு கம்பெனிக்கு போகிறான். போனோடனே இன்டர்வியூக்கு கூப்பிட்றாங்க. 3 பேர் உட்காந்துருக்காங்க. 3 பேர் இன்டர்வியூ வைக்கிறாங்க. நீ என்னப்பா வேலை செஞ்சுட்டு இருக்க இது வரைக்கும்? வேறு ஏதாவது சோப்பு தயாரிச்சியா? இல்லைங்க, ஓவியம் வரைவேன். ஓவியருக்கும் சோப்புக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? எப்படி நீ இதை விற்ப? செத்த இருங்கங்க, என்னோட திறமையை காட்டுறேன், ஒரு பேப்பர் மட்டும் கொடுங்க அப்படின்னு. இந்த இன்டர்வியூ உட்காந்துருந்த அந்த அம்மாவோட படத்தை ஒரு 4 கோட்டில் அழகாக தத்துரமாக வரைஞ்சிட்டான். ஆச்சரியப்பட்டு, அடடா இப்படி ஒரு திறமை உனக்கு இருக்கா, சரி பரவாயில்ல, உனக்கு நான் ஒரு 100 மார்க் போடுறேன் அப்படின்னு அவங்க சார்பாக தேர்வு பண்ணிட்டாங்க. மீதி 2 பேர் இருக்காங்க. என்ன அவங்க பெரிய ஆளா? நான் சொல்கிறேன், படம் வரைஞ்சிட்டுனா உடனே உன்னை செலக்ட் பண்ணிவிடுவோமா சோப்பு கம்பெனிக்கு? நீ வா, வேறு ஏதாவது சொல்லு அப்படின்னா. இல்லைங்க, நீ கொடுத்து பாருங்க. இல்லைப்பா, 500 ரூபா நீ பணம் கட்டணும், பணம் கட்டினீங்கன்னா தான் உனக்கு இந்த வேலை அப்படின்ட்டாங்க. இவன் திண்டாடுறான், வீட்டில் உள்ள சூழ்நிலாம் வச்சு பார்க்குறான். 500 ரூபா பணம் தேரலை. ஏன் தேரலாம்? கஷ்டம். இப்போ சிறுநாளும் பார்த்தீங்கன்னா ரோட்டில் எல்லாம் வரைவாங்க, பெரிய பெரிய தலைவர்கள் படம்லாம் வரைவாங்க. வரைஞ்சி பார்த்தாக்கா யாராவது அப்போ எல்லாம் கார் ரூபா, 10 காசு, 5 காசு தான் போடுவாங்க. நானே போட்டிருக்கேன். இப்போல்லாம் 10 ரூபா, 50 ரூபா, 100 ரூபான்னு கொடுக்குறாங்க. அன்றைய காலம் கஷ்டமான காலம். இப்போ இவன் என்ன செய்கிறான், சரி ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க மனைவி சொல்கிறாங்க, வாங்க இந்த கிராமத்து பகுதியிலேருந்து டவுனுக்கு போனால் ஒரு பார்க் இருக்குதான், பூங்கா, அதில் போய் நல்லா ஏதாவது நம்ம வருமானம் பார்க்க முடியுமான்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. சரின்னு போய் உக்காந்துட்டான் படம் வரைகிறதுக்கு. அவனோட மனைவி யாரோ மாதிரி வந்து, ஏங்க என் படத்தை வரைஞ்சி கொடுப்பீங்களா அழகா? வரைவேங்க. எவ்வளோ இருக்க காசு? 10 ரூபா. சரின்னு அழகா மனைவி படத்தை வரைஞ்சி கொடுத்துட்றான். இந்த அம்மா போய் எல்லாத்தையும் காமிச்சிட்டு, ஜவருங்க 10 ரூபாயில் ஒருத்தர் அங்கே படம் வரைஞ்சி கொடுக்குறாரு, எவ்வளோ சூப்பராக வரைஞ்சி கொடுத்துருக்காரு பாருங்கன்னு விளம்பரம் பண்ணுது. எல்லாரும் வர்றாங்க. ஒரு 10 பேருன்னா ஒரு 500 ரூபா தேத்திடுறான். தேத்திட்டு மறுபடியும் சோப்பு கம்பெனிக்கு வர்றான். வர்றப்ப பஸ்ஸை விட்டு இறங்கி நடந்து வர்றப்ப மழை பெஞ்சிருக்கு. கால் சறுக்கிக்கிட்டு மல்லாக்க விழுந்துடுறான். உளுந்த கையோட ஒரு காரு அவன் கையை 2 ஏற்றிட்டு போயிடுது. இப்போ 2 கையும் இல்லை. அவசர அவசரமாக ஆஸ்பத்திரிக்கு போய் பார்க்குறாங்க, அந்த கை 2ம் உடஞ்சிருச்சு. எதை நம்பி தொழிலில் ஆரம்பித்தானோ ஒரு ஓவியனா, அதுவே அவனுக்கு ஆபத்தாயிட்டு. அவனோட இலக்கே போயிட்டு வெக்ஸாகி ஆஸ்பத்திரியோட 3வது மாடியில் போய் நிற்கிறான். நின்று இதுக்கப்புறம் நம்ம வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, தற்கொலை பண்ணி செத்துருவோம் அப்படின்ட்டு உழுவ போகிற நேரத்தில் டப்புன்னு காலை பிடிக்குது அவன் பொண்ணு. எப்பா நாங்கள்லாம் இருக்க, செத்துறாங்கப்பா அப்படிங்குது. உடனே என்ன செய்யலாம், இல்லைம்மா என்னால் கை இல்லை, நான் இனிமேல் இந்த உலகத்தில் இருந்து வேஸ்ட்டு அப்படின்ட்டு போகிறான். இல்லைப்பா என் கையை உங்களுக்கு தரேன்ப்பா அப்படின்ட்டு கையை பிடிச்சி அவன் கையை பிடிச்சிட்டு அழைச்சிட்டு வருது. இப்படியே இருந்துட்டு இருக்கக்குள்ள திடீர்னு என்னாச்சுனாக்கா இவன் யோசிக்கிறான், கை தானே இல்லை, வாய் இருக்க பேசக்கூடியது, ப்ரெஷ்ஷை வாயிலே வச்சு படம் வரைகிறான். சரி முதல்ல வரைகிறான், எவ்வளோதோ படம் வரைஞ்சிருக்கான். வரைஞ்ச பிறகு மகள்கிட்ட காட்டுறான், இந்த அம்மா நான் ஒரு படம் என்னுடைய வாயிலே ப்ரெஷ்ஷு வச்சு நான் வரைஞ்சிருக்கேன், நல்லா இருக்கான்னு சொன்னோன்னே, என்னப்பா கையை பிடிச்சி வரைஞ்சி வச்சிருக்கீங்க? என்னப்பா இது கை அப்படிங்குது. அம்மா படம் எதுவாக இருந்தாலும் சரி கை தானே, இது கை தான் அப்படிங்கிறான். என்னப்பா கைப்படத்தை வரைஞ்சிருக்கீங்களே, இதில் என்ன விஷயம் இருக்குன்னு. ஒரு மனுஷனுக்கு இருக்கிற போது தெரியாதது இழக்கும் போது தெரியும். கை, கால், கண்ணு, காது எல்லாமே பார்த்தீங்கன்னா இழந்த பிறகு காது எழுதுனா செவிடுங்கிறான், கண் எழுந்தோம்னா குருடங்கிறான், கை எழுந்தானா நொண்டிங்கிறான். இவ்வளோ பிரச்சனையும் நம்ம தாங்கிக்கிறோம். இப்போ இருக்கும்போது தெரியாத ஒன்று
இழக்கும் போது தெரியும். சரி, இது ஒன்று. ஒரு பொருளை தேடுற, எனக்கு பேனா வேணும், இன்னைக்கு ஒரு சட்டை வேணும், வாங்கியே கொடுத்தாலும் அடம் பிடிக்கிறோம், வாங்கிக்கிறோம். வாங்கினவர் மறுநாள் பார்த்தீங்கன்னா குப்பையில் கிடக்கும். இதுக்கு ஒரு தகவல் என்ன தெரியுமா? ஒரு பொருளை தேடுகிற பொருள் ஒரு பொருள் கிடைப்பதில்லை, கிடைக்கின்ற பொருள் தேடுகிற பொருள் அதுவாக இருப்பதில்லை அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கணும். இப்போ கலை திருவிழா நம்ம இதில் வருது. மாணவர்களுக்கெல்லாம் வகுப்பில் வந்து தகவல் சொல்லி எல்லாம் ரெடியில் இருப்பீங்க. இன்றைக்கி லிஸ்ட்டெல்லாம் கொடுத்தாகணும். திறமை மிகு மாணவர்கள் நீ போய் ஜெயிச்சு நம்ம பள்ளிக்கு பெருமை சேர்க்கணும். 1, உனக்கும் பெருமை சேர்க்கணும். 2, நீ இந்த பள்ளிக்கூடத்துக்கு எதுக்காக வந்த? கல்வி கற்க வந்த, கலை கல்வி கற்க வந்த, நல்ல பழக்க வழக்கங்கள் கற்க வந்த. இதெல்லாம் நீ கற்றுக்கணுன்னா உடைய திறமையை காட்டக்கூடிய நேரம் இதுதான். இதுக்கு பிறகு நல்லாவும் படித்து 100க்கு 100 நம்ம பள்ளிக்கூடம் ரிசல்ட் வர்ற அளவுக்கும் உங்கள் கையில் தான் இருக்குது. நாங்கள் எவ்வளோ தான் 1000 நடத்தினாலும் நீ அதை எடுத்துக்கிட்டு படிச்சுனா மட்டும்தான் நீ வெற்றி பெற முடியும். ஆசிரியர் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு விஷயத்தை புதுசாக தான் சொல்லிக் கொடுக்குறோம். ஒரு பிரச்சனைனா நீங்கள் 100 பேர் 200 பேர் வந்துடுறீங்க. நாங்கள் ஒரு 15 பேர் 20 பேர் உங்களை ஒரு 24 மணி நேரத்தில் இருக்கிற 8 மணி நேரம் 9 மணி நேரம் எப்படி வழி நடத்தி உன்னை திருப்பி வீட்டுக்கு ஆபத்து இல்லாமையும் உங்களால் எங்களுக்கு ஆபத்து இல்லாமையுங்கிறதுக்கு நாங்கள் நிறையா பாடம் எடுத்துக்க வேண்டியது. அதனால் அதை மனசில் வச்சுட்டு பள்ளிக்கூடத்தில் எதையும் டேமேஜ் பண்ணக்கூடாது. நீங்கள் டேமேஜ் பண்ணதெல்லாம் அந்த இருக்க பாரு, அது என்னென்னைக்கும் அவன் பேரை சொல்லிகிட்டே இருக்கும். அதனால் உங்களால் அந்த பிரச்சனை நடக்காத அளவுக்கு பார்த்துக்கிட்டு கலை திருவிழாவையும் பள்ளியும் சிறப்பாக விடைபெறேன். நன்றி, வணக்கம்.